இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம்மை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னும் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 ஆவரேஜ் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும் அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க. நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டுங்களா? கில் them with your success, bury them with your smile. உசுரருந்து பிராணம் கீழ்ந்து வாடும் பாவ ஜீவன்கள் ஆத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோணிடுப்பு குனிந்த தலை கடும் சாபம் தலையெழுத்து வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. சூத்திரதாரியின் சோதனை எரித்து அகங்காரனின் நெஞ்சை கிழித்து மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துறையாய் நொந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தார் ஒரு மகாதாய். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தால் தேரினில் ஊர்வலமே அம்மா. ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தார். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காலனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீறுகிற சிங்கம் வீரன் ஒருவனின் கதை, இதீனை வென்ற வீரன் ஒருவனின் கதை. இதயம் பலர முகிலும் அதிர பயத்தினை அறுத்து கண்டங்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையராய் வந்தார். காலங்காட்சி முடிக்க கண்ணு நீர் இருக்க for the remix. Start music. Potato.
take over. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த